கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்காக 2017இல் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இதன்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது தனிநபர் பணம் செலுத்தி தேர்தல் பத்திரங்களை வாங்கி கட்சிகளுக்கு வழங்கலாம். இந்த திட்டத்தில் நன்கொடை அளிப்பவர்கள் குறித்து ரகசியம் காக்கப்படும். தேர்தல் பத்திரங்கள் SBIயின் குறிப்பிட்ட கிளைகளில் விற்கப்பட்டன. இந்த திட்டத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என பிப்ரவரி 15ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தேர்தல் பத்திர விவரங்களை SBI வங்கி மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது. ஆனால் விவரங்களை வழங்க கால அவகாசம் தேவை. ஜூன் 30 வரை அவகாசம் வேண்டும் என SBI தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்க மறுத்தது. 12ஆம் தேதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. அதன்படி SBI தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அந்த விவரங்களை மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட நடவடிக்கை எடுத்து வருகிறது.